ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. கண்டலேறு அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் தமிழக எல்லையை இன்றிரவு வந்தடையும் என தகவல். வாசகர் வட்டத்திற்கு தடை விதித்த ஐஐடி நிர்வாகத்தை கண்டித்து சென்னையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். அடுத்த தலைமுறை நலமுடன் வாழ சுற்றுச்சூழலை பாதுகாக்க சூளுரை ஏற்போம் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். பாளையங்கோட்டையில் மேகி உணவு பொட்டலங்களை எரித்து வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் தா வெள்ளையன் போராட்டம். காஞ்சிபுரம் அருகே கல்குவாரியில் குளிக்க சென்ற 2 பெண்கள் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. ராமேஸ்வரத்தில் உணவு விடுதியில் கொதிகலன் வெடித்த விபத்தில் 2 பேர் படுகாயம். இந்தியாவில் 176 வகை புதிய உயிரினங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக நடுவண் சுற்றுச்சூழல் அமைச்சகம் அறிவிப்பு. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் நாளை மறுநாள் தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு நடுவம் தகவல். திருப்பனந்தாள் அருண ஜடேஸ்வரர் கோவில் யானை இறுதி ஊர்வலம், திரளானோர் கண்ணீர் அஞ்சலி. சேலத்தில் மண்டல அளவிலான திறனறி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் 9 மாவட்ட தீயணைப்பு வீரர்கள் பங்கேற்பு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.